அதாவது வெற்றிகரமாக உறவாடுதல் எப்படி? பெரும்பாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைகள் எடுத்துக்கோங்க, இல்லை வீட்டு தலைவர், குடும்பத் தலைவர் எடுத்துக்கோங்க. இவ்வளவு நல்லவர், இவ்வளவு அருமையானவர், இந்த மாதிரி குழந்தைங்க இருந்துச்சுன்னா நான் 100 பிள்ளைங்க கூட வச்சு வளர்ப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பிள்ளைங்க வெளியே இருந்து பேர் வாங்கிட்டு வருது. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நரகமா இருக்குது குடும்பம். இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த அம்மா, அந்த அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவன், இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பையன் அம்மாட்ட, என்ன அந்த துரோகி வந்துட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அப்பா வீட்டுக்குள்ள வந்தாருன்னா, எதிரி நம்பர் 1 இருக்கானா, எதிரி நம்பர் 2 இருக்கானான்னு கேட்குற குடும்பங்கள் கூட இருக்குது. அதாவது எதிரியாவே பாவிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு வகையில இவங்க நம்மளுடைய சந்தோஷத்தை குலைக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிறவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள உருவாகி போறதுதான். நாம உறவு முறையை கிளாசிஃபை பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த உறவு முறைக்கு ஏற்ற மாதிரி இந்த உறவு முறை வச்சிக்க வேண்டியது, அதனால நம்ம இப்படிலாம் பழகணும். இந்த உறவு முறைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது, அதனால இதுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொன்னா போறோம் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா உறவு முறைகள் நல்லாவே நெடுங்காலம் சுமூகமா இருந்துகிட்டு வரும். அப்படி இல்லாம இந்த உறவு முறையை என்னன்னு கிளாசிஃபை பண்ணாம இதுக்கு எதிர்மறையாவே சில சமயத்தில் நடக்குது. நீங்க யாராவது முன்பின் தெரியாதவர்கிட்ட அவ்வளவு நல்லவரா நாம நடந்துக்கிறோம், அதுக்கு பேர் வெல் பிஹேவ்டு, நல்ல முறையில நாகரீகமா நடந்துக்கிறது தான். ஆனா அது அவ்வளவு அர்த்தம் இல்லாதது. அதுல கொஞ்சமாவது நாகரீகத்தை நம்ம இன்டிஸ்பென்சிபிள்னு சொல்றோம் இல்லையா, தவிர்க்க முடியாது, இவங்க கூட வாழ்ந்தே தான் ஆகணும், அவங்ககிட்ட இதை கொஞ்சம் காமிக்கலாம் இல்லையா. இவங்ககிட்ட காமிக்கும் போது மட்டும் we don't behave well, நல்லபடியா நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒய்ஃப் தானே, பையன் தானே, அப்பா தானே, இவருக்கு என்ன மரியாதை, இவனுக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாம எந்தெந்த உறவு முறைகள் நெடுங்காலம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, தவிர்க்க முடியாம இருக்குன்னு நினைக்கிறோமோ, அந்த உறவு முறைகளை நாம புரிஞ்சுக்கிட்டு தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லாம என்னைக்கோ ஒரு நாள் பழகிற இடத்துல அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு நமது உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறத விட, இந்த மாதிரி நம்ம பழகிக்கிட்டோம்னா இந்த வெறுப்பு, இந்த சலிப்பு, இந்த எரிச்சல்லாம் வெளியே காமிக்காம குடும்ப